Welcome to Vaithyan the Chemist. Discover the wonders of chemistry with me. Hi friends, welcome all. இன்னைக்கு நம்ம பயோமாலிகுல்ஸ் லெசன் 10th லெசன் பயோமாலிகுல்ஸ் லெசன்ல உள்ள குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சர் டிஸ்கஸ் பண்ணும்போது குளுக்கோஸ் சர்டன் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. அந்த ரியாக்ஷன்ஸ் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் அதில் இருக்கு, அது எக்ஸாம்பிள் எப்படி கொஸ்டின் கேட்கலாம், அந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா? லெசன் வந்து பயோமாலிகுல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். சரி, ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் பார்க்கலாமா? குளுக்கோஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ப்ரிப்பரேஷன் குளுக்கோஸ் உங்களுக்கு மாலிகுலர் ஃபார்முலா தெரியும். குளுக்கோஸ் மாலிகுலர் ஃபார்முலா வந்து C6H12O6. திஸ் இஸ் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் குளுக்கோஸ். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஒரு மெத்தட் சுக்ரோஸ், நம்ம கேன் சுகர் இருக்குல்ல, சாதாரண வீட்டில் பயன்படுத்துகிற ஜீனி, அந்த கேன் சுகரை டைல்யூட் ஆசிட் போட்டு பாயில் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இட் வில் பி ஹைட்ரோலைஸ்ட் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். ரைட்டுங்களா? பாருங்க, சுக்ரோஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் C12H22O11. திஸ் வில் பி கேன் சுகர் ஆர் சுக்ரோஸ். When it is boiled in presence of dilute acid H+, either hydrochloric acid or sulfuric acid. The acid will be either dilute hydrochloric acid or dilute sulfuric acid. This sucrose split into glucose and fructose. One will be glucose, another will be fructose. Both are having same molecular formula. ரெண்டுத்துக்கு molecular formula ஒன்று தான், ஆனால் ஸ்ட்ரக்சர் வேற வேற. ஒன்றுல ஆல்டிஹைட் குரூப் இருக்கும், இன்னொன்றுல கீட்டோனிக் குரூப் இருக்கும். தே ஆர் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். ரைட்டுங்களா? அப்படின்றப்போ இந்த இது ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ரெண்டாவது மெத்தட் செகண்ட் மெத்தட் பாருங்க. செகண்ட் மெத்தட் we are taking starch. ஸ்டார்ச் ஃபார்முலா, குளுக்கோஸ் ஃபார்முலா ஞாபகம் வச்சிருந்தா ஸ்டார்ச் ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம். குளுக்கோஸ் ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, C6H12O6. இதுல ஒரு H2O ரிமூவ் பண்ணிடுங்க. H2O ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா H10O5 n times. This is starch. The starch is boiled with dilute sulfuric acid at a temperature of 393 Kelvin, 2 to 3 atmospheric pressure. Here n molecules of water. N molecules of water. The starch will be hydrolyzed to glucose molecules. Starch எல்லாமே என்ன ஆயிடும்? Glucose hydrolyzed ஆயிடும். We get n molecules of இதுல பாருங்க, n வாட்டர் மாலிகுல் ஆட் பண்றோம். இந்த வாட்டர் மாலிகுல் ஸ்டார்ச் மாலிகுலை பிரேக் பண்ணும்போது இந்த வாட்டர் மாலிகுல் இந்த யூனிட் இருக்கு பாருங்க, n டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது பாருங்க. ஒவ்வொரு யூனிட்லயும் ஒரு வாட்டர் ஆட் ஆனிச்சுன்னு வச்சுங்க, யூ கெட் குளுக்கோஸ் C6H12O6. இதுல என்ன ஷார்டேஜா இருக்கு? ஆக்சுவலா பாருங்க, C6H10O5 குளுக்கோஸ் மாலிகுலுக்கு ஒரு வாட்டர் மாலிகுல் தான் ஷார்ட்டா இருக்கு. அந்த வாட்டர் மாலிகுல் ஒவ்வொரு மாலிகுலும் ஆட் ஆயிட்டு n யூனிட்ன்றது என்ன இண்டிவிஜுவலா ஸ்பிளிட் ஆயிடும். ஸ்பிளிட் ஆகும்போது யூ கெட் n molecules of glucose. ஃபர்ஸ்ட் மெத்தட் இருக்கு பாருங்க. இது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃப்ரக்டோஸுக்கும் அதே தான். ஏன் பாருங்க, சுக்ரோஸ் ஆன் ஹைட்ரோலைஸ்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் டைல்யூட் ஆசிட், either dilute hydrochloric acid or dilute sulfuric acid will give glucose and fructose. That will give glucose and fructose. அப்போ glucose preparationக்கும்
இதே ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரக்டோஸ் ப்ரிப்பரேஷனுக்கும் அதே ஞாபகம் வச்சுக்கலாம். குளுக்கோஸ் ப்ரிப்பரேஷன் எனி 2 மெத்தட்னு கேட்டா மட்டும் ரெண்டுமே எக்ஸாம்ல எழுதினா போதும். இல்ல ஒரு மெத்தட் கேட்கிறப்போ you can write the first one as the method for preparation of glucose and also fructose. குளுக்கோஸுக்கும் நீங்க எழுதலாம், அதை ஃப்ரக்டோஸ்க்கு எழுதலாம். இதுதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளுக்கோஸ். தென் இதுல ஸ்ட்ரக்சர் போயிடலாமா? ஸ்ட்ரக்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் எப்படி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா பை சீரிஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஒரு ரியாக்ஷன்ஸ்ல குளுக்கோஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது வித் பர்டிகுலர் ரியேஜன், ரைட்டுங்களா? ஒரு பர்டிகுலர் ரியேஜனோட குளுக்கோஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது, அது என்ன ப்ராடக்ட் தருது, ப்ராடக்ட்ல இருந்து குளுக்கோஸ்ல என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 அப்படியே நம்ம எலிசிடேட் பண்ண போறோம். 1 by 1 அப்படியே சீரியஸா பார்க்க போறோம். அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா பார்ப்போம். பிளஸ் அதை இண்டிவிஜுவலா எக்ஸாம்ல எப்படி கேட்டா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது, ரெண்டு விஷயமே பேரலலா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க. ரியாக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் வித் ஹைட்ரஜன் அயோடைடு. இது ஹைட்ரஜன் அயோடைடு. குளுக்கோஸ் இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்க மெமரியில ஏத்திக்கணும். இது தெரிஞ்சுன்னா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் எல்லா கொஸ்டினுமே நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். CH4 4 times CH2OH. This is structure of glucose. CHOH 4 times CH2OH. இது ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஏன்னா இந்த ஃபார்ம்ல எழுதினாதான் இந்த ரியாக்ஷன் நம்ம வந்து ப்ராடக்ட் கரெக்டா எழுத முடியும், அதுல இருந்து ப்ராடக்ட் கரெக்டா கெஸ் பண்ண முடியும். அதனால இந்த ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. when it react with HI, heat in presence of red phosphorus, நம்ம புக்ல அதை மென்ஷன் பண்ணல, பட் HI in presence of heat. நீங்க ரெட் பாஸ்பரஸ் காமிச்சாலும் ஓகே தான், ரைட்டுங்களா? இங்க என்ன ஆயிடும்னா this is a reduction reaction. இதுல உள்ள எல்லா ஆக்சிஜனுமே ரிமூவ் ஆயிடும். because suitable number of hydrogen will be supplied and those oxygen will be removed as water molecule. வாட்டரா வெளில வந்துரும். பிளஸ் இங்க எவ்வளவு ஹைட்ரஜன் தேவையோ வேலன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஹைட்ரஜன் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும், ரைட்டுங்களா? அப்ப நம்ம பார்க்கும்போது இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் CH1 இருக்கா, இது CH3, CH2, மிடில் எத்தனை கார்பன் இருக்கு? 4 கார்பன் இருக்கு. CH2 4 times. ஃபைனலா ஒரு கார்பன் இருக்கு, CH3. ரைட்டுல எங்கேயுமே கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்லாம் இல்ல, கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. அதனால கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் will be attached with hydrogen atoms. அது அப்படியே நம்ம கேரி பண்ணிக்க வேண்டியது அந்த ரியாக்ஷன்ல, ரைட்டுங்களா? இங்க நல்லா பாருங்க, இங்க all the 6 carbon atom in straight chain, ரைட்டுங்களா? நீங்க இப்படியே எழுதலாம். இல்ல உங்களுக்கு இந்த CH2 4 times வேணா மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? 6 கார்பனை ஸ்ட்ரைட்டா நீங்க காமிச்சுக்கலாம். 6 கார்பனை காமிச்சிட்டு now you fill it with hydrogen. உங்களுக்கு தெரியும் ஒரு பாண்ட் இருக்கு, remaining 3 hydrogen, 2 பாண்ட், remaining 2 hydrogen, 2 பாண்ட், 2. you can write either way. either வந்து நீங்க இது மாதிரி எழுதிக்கலாம் or இப்படி எழுதிக்கலாம், ரைட்டுங்களா? this product will be N-hexane. சார் இந்த ரியாக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் வித் HI எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம்? give the reaction of glucose with HI அப்படின்னு கேட்கலாம். ஒன்னு அப்படி கேட்கலாம், டைரக்டாவே क्वेश्चन கேட்கலாம். இல்ல show that glucose contains all the 6 carbon atom in straight chain னு கேட்பாங்க. இது நம்மளுக்கு என்ன ப்ரூவ் ஆகுது? glucose contain all 6 carbon atom in straight chain. glucose contain all 6 carbon atoms in straight chain. அப்ப क्वेश्चन ரெண்டு விதமா கேட்கலாம். ஒரு விதமா क्वेश्चन எப்படி குளுக்கோஸோட HI எப்படி ரியாக்ட் ஆகும், இல்ல குளுக்கோஸ் HI கட்டி ஒரு क्वेश्चन மார்க் கேட்கலாம். நீங்க இந்த ப்ராடக்ட் மட்டும் எடுத்து NaCN மென்ஷன் பண்ணா போதும், அப்படி ஒரு டைப் ஆஃப் क्वेश्चन கேட்பாங்க. இல்ல give the equation of the reaction of glucose with HI ன்னு கேட்கலாம். ஜஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். தென் அடுத்த டைப் ஆஃப் क्वेश्चन இப்படி இதுல கேட்பாங்க, show that glucose contain all the 6 carbon atom
in straight chain அப்படின்னு கேட்கலாம். ஆல் திஸ் கார்பன் ஆட்டம் ஸ்ட்ரைட் செயினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ப்ரூவ் பண்ணீங்க கேட்டா இந்த ரியாக்ஷனை மட்டும் மென்ஷன் பண்ணா போதும் குளுக்கோஸ்ல. ரைட்டுங்களா? தென் இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் இட் அப்படின்னு கேட்கலாம். இதுல இருந்து என்னத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம், இந்த ரியாக்ஷன்ல எதை ப்ரூவ் பண்ணுதுன்னு கேட்கலாம். வாட் இட் ப்ரூவ்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இது என்னத்தை ப்ரூவ் பண்ணுது இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கேட்கலாம், இல்ல வேற மாதிரி கேட்கலாம். தி ரியாக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் வித் HI proves what அப்படின்னு கேட்கலாம். இல்ல வாட் யூ இன்ஃபர் ஃப்ரம் தி ரியாக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் வித் HI அப்படின்னு கேட்கலாம். அது இவ்வளவு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுல கேட்கலாம். ரைட்டுங்களா? இது சிம்பிளான ஈக்குவேஷன் என்ன, CHO இது 4 times CH2OH. இதை மட்டும் மெமரியில வச்சு குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர், ஏன்னா இது பேசிக் ஸ்ட்ரக்சர், இதை வச்சு தான் இந்த எல்லா ரியாக்ஷனுமே நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ரக்சர் மெமரி பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே நான் சொல்லி ஈஸியா சொல்லி கொடுத்துருவேன், நீங்க மற்றெல்லாம் ஈஸியா கேரி பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன் போலாமா? அடுத்த டைப் ஆஃப் ரியாக்ஷன், நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் சயனைடு. HCN கொடுக்கலாம், இல்ல ஹைட்ரஜன் சயனைடு. How does glucose react with hydrogen cyanide கேட்கலாம். குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். இங்க CH2ன்னு எழுதுவோம், அதுக்கு பதிலா கொஞ்சம் மாத்தி CH double bond 1 மென்ஷன் பண்ணிக்கலாம். CHOH 4 times CH2OH plus HCN. இது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் பென்சிலால ஜஸ்ட் H plus CN minus மார்க் பண்ணிக்கலாம். இதுல நியூக்ளியோஃபைல் என்ன, CN minus. நியூக்ளியோஃபைல் எங்க ஆட் ஆகும், கார்பனைல் கார்பன்ல ஆட் ஆகும். இங்க பாருங்க, இந்த கார்பன்ல ஆட் ஆகும். இப்போ இந்த கார்பனுக்கும் சயனைடுக்கு இடையில புதுசா ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது வேலன்சி 5 மாறும். அதனால ஆட்டோமேட்டிக்கா இது பிரேக் ஆயிட்டு O மைனஸா போகும். O மைனஸ்ல இந்த H போய் அட்டாச் ஆனிச்சுன்னா, H பிளஸ் அட்டாச் ஆனிச்சுன்னா OH மாறிடும். நான் ப்ராடக்ட் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. CH இதோட என்ன ஆட் ஆகுது, சயனைடு ஆட் ஆகுது. இங்க O மைனஸ்னு மாறும், O மைனஸோட H சேர்ந்துனா OH. ரிமைனிங் நோ சேஞ்ச் அப்படியே எழுதியங்க. ரிமைனிங் நோ சேஞ்ச் அப்படியே எழுதியங்க. இது குளுக்கோஸோட ஹைட்ரஜன் சயனைடு ஆட் ஆனிச்சுன்னா இது பேரு குளுக்கோஸ் சயனோஹைட்ரின். குளுக்கோஸ் சயனோஹைட்ரின். சரி, இந்த ரியாக்ஷன் குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர்ல என்ன விஷயத்தை நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தி குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் இட் கண்டைன்ஸ் either aldehyde group or a ketonic group. ரைட்டுங்களா? குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இட் கண்டைன் either an aldehyde group அப்படி இல்லைன்னா ஒரு ketonic group. ரைட்டா? குளுக்கோஸ் கண்டைன்ஸ் an aldehyde or ketone groups. ஏன் ஹைட்ரஜன் சயனைடுன்றது கார்பனைல் காம்பவுண்டோட ரியாக்ஷன். ரைட்டுங்களா? ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட்ல பார்த்திருப்போம். அது it will be added to either aldehyde or ketone forming cyanohydrins. ரைட்டுங்களா? இதுதான் இந்த ரியாக்ஷன்ல நாம இன்ஃபர் பண்ற விஷயம் என்னன்னா, குளுக்கோஸ்ல ஒன்னு ஆல்டிஹைடு இருக்கு அல்லது ரெண்டுமே இல்ல, ஒன்னு ஆல்டிஹைடு ஆர் கீட்டோனிக் குரூப் இருக்கு. ரைட்டுங்களா? அந்த விஷயத்தை நம்ம இந்த ஒரு ரியாக்ஷன்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, கொஸ்டின் எப்படி கேட்கலாம், ஒன்னு டைரக்டா கேட்டுடலாம். கிவ் தி ரியாக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் வித் ஹைட்ரஜன் சயனைடு. ஈக்குவேஷன் எழுதிட்டு பேரை எழுதிட்டீங்கன்னா போதும். வேற எப்படி கேட்கலாம், குளுக்கோஸ் பிளஸ் ஹைட்ரஜன் சயனைடு மென்ஷன் பண்ணிட்டு பேர மார்க் கொடுத்து ப்ராடக்ட்ல கொஸ்டின் போடலாம். ப்ராடக்ட் மட்டும் எழுதி நீங்க நேம் எழுதிட போறீங்க. அது another டைப் ஆஃப் கொஸ்டின். சரி, another டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படி கேட்கலாம், வாட் யூ இன்ஃபர் ஃப்ரம் தி ரியாக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் வித் ஹைட்ரஜன் சயனைடு கேட்கலாம்.
குளுக்கோஸ் ஹைட்ரஜன் சயனைடு ரியாக்ட் ஆகும்போது அந்த ரியாக்ஷன்ல இருந்து என்ன விஷயம் நம்மளுக்கு அதுல புலப்படுது, என்ன வாட் யூ இன்ஃபர் அப்படின்னு கேட்கலாம். நம்ம என்ன எழுதணும், குளுக்கோஸ் கண்டைன்ஸ் either an aldehyde group or ketone group அப்படின்னு எழுதணும். இல்ல வேற எப்படி கேட்கலாம், show that glucose contain either aldehyde group or a ketonic group. இந்த ரியாக்ஷன் எழுதணும். ரைட்டுங்களா, எழுதினா போதும். இதுல பிளஸ் இந்த இது லாஸ்ட் ஒன்று மென்ஷன் பண்ணுங்க பாருங்க, show that glucose contains aldehyde or ketone group. அதுக்கு ரெண்டு ரியாக்ஷன் எழுதுவோம், ஒன்னு வித் hydrogen cyanide, another with hydroxylamine. இந்த லாஸ்ட் உள்ள கொஸ்டின் மாதிரி கேட்டா மட்டும் ரெண்டு எழுதணும், ரெண்டு ரியாக்ஷன் எழுதணும். ஒரு ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷனும், இன்னொரு ரியாக்ஷன் அடுத்த நான் டிஸ்கஸ் பண்ண போற ரியாக்ஷன் எழுதலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, குளுக்கோஸ் எப்படி ஹைட்ராக்சிலமீனோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ரைட்டா, வித் hydroxylamine. Hydroxylamine formula will be NH2OH. NH2OH. இப்போ நம்ம குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் CH, இந்த ரெண்டாவது ஃபார்முலா நான் சொன்னல அதே மாதிரி எடுத்துங்க. COH தான் 4 times CH2OH. Hydroxylamine NH2OH. NH2OH எடுங்களா. இல்ல ப்ராடக்ட் உங்களுக்கு இன்னும் இது இப்படியாவது எழுதலாம், இல்ல ப்ராடக்ட் இன்னும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும், இல்ல தெளிவா எழுதுறதுக்கு ஈஸியா எழுதுறதுக்கு NH2OHன்றத என் கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி இங்க பாருங்க, நான் இப்படி NH2OH இப்படி எழுதிக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. ப்ராடக்ட் எப்படி எழுதிட்டேன்னா இப்போ பாருங்க, இப்போ இந்த ஓவும் H2ஐயும் பென்சிலால மார்க் பண்ணி வாட்டரா ரிமூவ் பண்ணி எழுத போறீங்க. ரிமைனிங் அப்படியே எழுதுங்க. CH டபுள் பாண்ட் இருக்கு, டபுள் பாண்டோட NOH, தென் CHOH 4 times CH2OH. இது குளுக்கோஸ், குளுக்கோஸ் ஆக்சிம். ஒரு ஆல்டிஹைடோ கீட்டோனோ ஹைட்ராக்சிலமீனோட ரியாக்ட் ஆனிச்சுன்னா எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட் என்னன்னா ஆக்சிம். என்ன ஆல்டிஹைடோ இல்ல கீட்டோன் அதோட பேரோட ஆக்சிம் சேர்த்துட்டா போதும். நீங்க அசிட்டால்டிஹைட் எடுத்துட்டா அசிட்டால்டிஹைட் ஆக்சிம், அசிட்டோன் எடுத்துட்டா அசிட்டோன் ஆக்சிம், குளுக்கோஸ் எடுத்துக்கிறீங்க குளுக்கோஸ் ஆக்சிம் வரும், வேற ஒன்றும் கிடையாது. ரைட்டா, சரி இந்த ரியாக்ஷன் நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகைன் குளுக்கோஸ் contains an aldehyde or ketone groups. Glucose contain an aldehyde or ketone groups. சரி, கொஸ்டின் எப்படி கேட்கலாம், ஒன்னு give the reaction of glucose with hydroxylamine அப்படின்னு கேட்கலாம். give the reaction of glucose with hydroxylamine பதிலா NH2OH மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். தென் அடுத்தது குளுக்கோஸ் ஹைட்ராக்சிலமீன் இங்க ஒன்னு வேர்டிங்ல இருக்கலாம், இல்ல ஃபார்முலால இருந்துட்டு ரைட் சைடுல ஒரு கொஸ்டின் மார்க் போடலாம். நீங்க ப்ராடக்ட் மட்டும் எதுனா போதும். ரைட்டுங்களா, அப்புறம் வேற எப்படி கேட்கலாம், show that the glucose contains either an aldehyde group or ketonic group னு கேட்கலாம். அப்ப ரெண்டு ரியாக்ஷன் எழுதணும். முன்னாடி மென்ஷன் பண்ணோம்ல குளுக்கோஸ் வித் ஹைட்ரஜன் சயனைடு எழுதணும், குளுக்கோஸ் வித் ஹைட்ராக்சிலமீன் ரெண்டு ஈக்குவேஷனுமே எழுதி காமிக்கணும். ரைட்டுங்களா, அப்படி இல்லைன்னா வேற எப்படி கேட்கலாம், வாட் யூ இன்ஃபர் ஃப்ரம் தி ரியாக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் வித் ஹைட்ராக்சிலமீன் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா எப்படி எழுதலாம், நீங்க குளுக்கோஸ் கண்டைன்ஸ் an aldehyde or ketone group அதை மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். வெரி சிம்பிள் ரியாக்ஷன். ரைட்டுங்களா, ஜஸ்ட் ஒரு டைம் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும், ஹைட்ராக்சிலமீன் ஃபார்முலா மெமரி பண்ணிட்டா போதும், ப்ராடக்டை ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ரைட்டுங்களா, அடுத்த ரியாக்ஷன் போலாமா. நெக்ஸ்ட் குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர்ல என்ன விஷயம் இருக்கு, அது என்ன ரியாக்ஷன் மூலமா கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் வித் புரோமின் வாட்டர். ரியாக்ஷன் வித் bromine
வாட்டர். இப்போ குளுக்கோஸோட ஃபார்முலா நம்ம யூஸ்வலா இத மாதிரி CHOH 4 times CH2OH. இதுல புரோமின் வாட்டர் Br2 வாட்டர்னு சப்போஸ் கொடுத்துருக்கலாம், சம்டைம்ஸ் இல்ல புரோமின் வாட்டர்னு ஃபுல்லா வேர்டிங்ல இருக்கலாம். ஜஸ்ட் நீங்க புரோமின் வாட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் எப்படி அது புரோமின் வாட்டர் இஸ் a mild oxidizing agent. இங்க mild oxidation நடக்கும். The oxidation is mild oxidation. Mild oxidation சொல்லும்போது aldehyde acid ஆ மாறிடும். whereas primary alcohol secondary alcohol என்ன பண்ணாது, ஆக்சிடைஸ் ஆகாது. aldehyde மட்டும் என்ன பண்ணும், acid ஆ மாறும். therefore aldehyde acid group உங்களுக்கு தெரியும், carboxylic acid CHOH 4 times CH2OH. aldehyde இதை மட்டும் அப்படியே ஆசிட் மாத்திங்க, ப்ராடக்ட் ஈஸியா எடுக்கலாம். சரி, இது என்ன ப்ரூவ் பண்ணுது நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ரியாக்ஷன், 2 ரியாக்ஷன், ஹைட்ரஜன் சயனைடு அண்ட் ஹைட்ராக்சிலமைன் ரியாக்ஷன்ல நம்ம என்ன பார்த்தோம், குளுக்கோஸ்ல ஆல்டிஹைடு இருக்கு, அப்படி இல்லைன்னா கீட்டோன் குரூப் இருக்கு, ரைட்டா? இப்போ இந்த ரியாக்ஷன் மூலமா கீட்டோனா இருந்துச்சுன்னு வச்சுங்க, புரோமின் வாட்டர்ல ஆக்சிடைஸ் ஆகாது. கீட்டோன் வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ல தான் ஆக்சிடைஸ் பண்ண முடியும். Mild oxidation like bromine water does not oxidizes the ketone. It only oxidizes aldehyde. Aldehyde மட்டும் தான் ஆக்சிடைஸ் பண்ண முடியும். கீட்டோனுக்கு நம்ம பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போடணும். கான்சென்ட்ரேட் நைட்ரிக் ஆசிடோ இல்ல ஆல்கலைன் கேமோனோஃபோரோ அசிடிக் கேமோனோஃபோரோ அசிடிக் டைக்ரோமேட்டோ யூஸ் பண்ணணும், ரைட்டுங்களா? அப்ப இங்க இந்த மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இந்த ஏஜென்ட்ல உங்களுக்கு ஆசிட் ஃபார்ம் ஆகுறதுனால குளுக்கோஸ்ல என்ன இல்ல, கீட்டோன் இல்ல, aldehyde group மட்டும்தான் இருக்கு, ரைட்டா? therefore glucose contains an aldehydic group, not ketonic group. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரியாக்ஷன் குளுக்கோஸ்ல ஆல்டிஹைடு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுது. அதே டைம் இந்த ரியாக்ஷன் தான் நம்மளுக்கு என்ன சொல்லுது, குளுக்கோஸ்ல ஆல்டிஹைடு இருக்கு ஆனா என்ன இல்ல, கீட்டோன் இல்லைன்னு. ஆல்டிஹைடு குரூப் பட் நாட் கீட்டோனிக் குரூப், அது தெளிவா இருக்கணும். ஆல்டிஹைடு மட்டும்தான் இருக்கு, கீட்டோன் இல்ல அப்படின்றத இது ப்ரூவ் பண்ணுது, ரைட்டா? இங்க this will be glucose, this acid is gluconic acid. பேர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆசிட் ஆஃப் குளுக்கோஸ்னு சொல்லும்போது அது என்ன ஆசிட், குளுக்கோனிக் ஆசிட், ஓகேவா? சரி, கொஸ்டின் எப்படி கேட்கலாம், புரோமின் வாட்டர் போட்டு ப்ராடக்ட் என்னென்னலாம், ப்ராடக்ட் மட்டும் நீங்க எழுதிங்க. இல்ல டைரக்டா how does glucose react with bromine water ன்னு கேட்கலாம். டோட்டல் ஈக்குவேஷன் எழுதிட்டு நேம் மென்ஷன் பண்ணிட்டா போதும். அடுத்து வேற எப்படி கேட்கலாம், இந்த ரியாக்ஷனை மென்ஷன் பண்ணிட்டு what you infer from the reaction that glucose react with bromine water. என்ன இன்ஃபர் பண்றோம் இதுல, குளுக்கோஸ் கண்டைன்ஸ் an aldehyde group not ketonic group அப்படின்னு இதே ஆன்சரா எழுதுனா போதும், ரைட்டுங்களா? இந்த டிஃபரெண்ட் டைப் ஆஃப் क्वेश्चन இதுல கேட்கலாம். தென் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க, with concentrated nitric acid. Glucose structure. Glucose concentrated HNO3. இங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், இது பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். பொதுவா ஆல்டிஹைடு மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் முன்னிலையிலே ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா, பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் முன்னிலையில என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிடைஸ் ஆகிடும், இது ஆசிடா மாறிடும். அட் த சேம் டைம் பிரைமரி ஆல்கஹால் குரூப் இதுவும் ஆசிடா மாறிடும். ஃபர்ஸ்ட் இது ஆல்டிஹைடா மாறும், அப்புறம் ஆசிடா மாறும். whereas these secondary alcohol groups, 4 secondary alcohol groups, these will not be oxidized.
இது ஆக்சிடைஸ் ஆகாது. இந்த 4 செகண்டரி ஆல்கஹால் குரூப்ஸ் என்ன ஆகாது, ஆக்சிடைஸ் ஆகாது. இங்க ஆல்டிஹைடு ஆசிடா மாறிடும், பிரைமரி ஆல்கஹால் இதுவும் ஆசிடா மாறிடும். அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போகுது. ரெண்டத்தையும் ஆசிடா மாத்தி விட்டுருங்க. COOH CHOH 4 டைம்ஸ் இது என்ன வரும், COOH. இந்த ஆசிட் பேரு சக்காரிக் ஆசிட் ஆர் குளுக்காரிக் ஆசிட். ரெண்டு ஒண்ணுதான். நம்ம புக்ல சக்கரிக் ஆசிட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதே ரியாக்ஷன் நீங்க குளுக்கோனிக் ஆசிட் எடுத்துக்கிறீங்க, இதோட கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், சாரி இதே ரியாக்ஷன் நம்ம குளுக்கோனிக் ஆசிட் எடுத்துக்கலாம். குளுக்கோனிக் ஆசிட், இந்த குளுக்கோனிக் ஆசிடோட கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போறோம். குளுக்கோனிக் ஆசிட் ஆல்ரெடி இந்த ஆல்டிஹைட் குரூப் ஆசிடா இருக்கு. நீங்க கான்சென்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் போடும்போது இது என்ன மாறுது, ஆசிடா மாறுது. பிரைமரி ஆல்கஹால் குரூப்பும் ஆசிடா மாறுது. இட் ஃபர்தர்ஸ் கன்ஃபார்ம் that glucose contains a primary alcohol group. குளுக்கோஸ்ல என்ன இருக்கு, ஒரு பிரைமரி ஆல்கஹால் குரூப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ரைட்டுங்களா? ரியாக்ஷன் என்ன, எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் give the reaction of glucose with HNO3 ன்னு கேட்கலாம். குளுக்கோஸ் வித் HNO3 சக்கரிக் ஆசிட் இல்ல குளுக்கோரிக் ஆசிட் ஃபார்ம் இந்த ரியாக்ஷன் இருக்கலாம். இல்ல give the reaction of gluconic acid with HNO3 ன்னு கேட்கலாம். குளுக்கோனிக் ஆசிட் வித் HNO3 சக்கரிக் ஆசிட், இதையும் ரியாக்ஷனை நீங்க எழுதி காமிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி கொஸ்டின் மார்க்கை போட்டுக்கலாம். இதை கொடுத்து ரைட்ல ஒரு கொஸ்டின் மார்க் கேட்கலாம், இல்ல அதை கொடுத்து கொஸ்டின் மார்க் கேட்கலாம். நீங்க அப்படி கேட்டாலும் எழுதிக்க முடியும். வேற என்ன, what to inform the reaction of glucose or gluconic acid when react with concentrated nitric acid ன்னு கேட்கலாம். குளுக்கோஸ் இல்ல குளுக்கோனிக் ஆசிட் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது சக்கரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இந்த ரியாக்ஷன் என்ன ப்ரூவ் பண்ணுது, நம்மளுக்கு குளுக்கோஸ்ல ஒரு பிரைமரி ஆல்கஹால் குரூப் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுது. குளுக்கோஸ் கண்டெய்ன் பிரைமரி ஆல்கஹால் குரூப். உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த குரூப்ஸ் ரைட்டுங்களா, CH2OH வந்துச்சுன்னா பிரைமரி ஆல்கஹால், CHOH வந்துச்சுன்னா செகண்டரி ஆல்கஹால், கார்பன்ல ஹைட்ரஜனே இல்லைன்னா அது என்னது, டெர்ஷரி ஆல்கஹால். ரைட்டுங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இதுல கேட்கலாம். ரைட்டுங்களா? இல்ல அப்படி எப்படி கேட்கலாம், ஷோ தட் குளுக்கோஸ் கண்டெய்ன்ஸ் பிரைமரி ஆல்கஹால்னு கேட்கலாம். குளுக்கோஸ் பிரைமரி ஆல்கஹாலுக்குன்னு எப்படி என்ன, இந்த ரியாக்ஷன்ஸ் அப்படியே எழுதி காமிச்சா போதும். குளுக்கோஸ் கண்டெய்ன்ஸ் பிரைமரி ஆல்கஹால். ஓகே, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் போலாமா? நம்ம பார்த்துட்டு வர்றதுல அடுத்த குளுக்கோஸோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். வித் அசிட்டிக் anhydride. அசிட்டிக் anhydride ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், CH3 CO the twice O. ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் யூஸ்வலா எழுதுற ஃபார்முலா எழுதிக்கலாம். CHO CHOH 4 times CH2OH குளுக்கோஸ். இது அசிட்டிக் anhydride எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அசிட்டிக் anhydride, அசிட்டிக் anhydride எதோட ரியாக்ட் ஆகும்னா ஆல்கஹால் குரூப்போட ரியாக்ட் ஆகும். டோட்டலா எத்தனை ஆல்கஹால் குரூப் இங்க பாருங்க, இங்க 1 இருக்கு, இது பிரைமரி ஆல்கஹால். இங்க 4 இருக்கு, இது செகண்டரி ஆல்கஹால்.
ஏன்னா CH2OH வருது, 2 ஹைட்ரஜன் இருக்கு கார்பன்ல, அதனால பிரைமரி ஆல்கஹால். எங்க OH அட்டாச் ஆகிற கார்பன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு, அது வந்து செகண்டரி ஆல்கஹால். அப்போ 4 செகண்டரி ஆல்கஹால், ஒரு பிரைமரி ஆல்கஹால். ரியாக்ஷன் எப்படின்னா, இந்த ஆல்கஹால்ல OH இருக்கு பாருங்க, இந்த ஆல்கஹால்ல OHக்கு H ரிமூவ் பண்ணிட்டு Hக்கு பதிலா COCH3 இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். H வேற என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்? COCH3. எல்லா OHமே ரீப்ளேஸ் ஆயிடும். அப்போ ப்ராடக்ட் நம்ம எப்படி எழுதலாம்? CHOH, Hக்கு பதிலா என்ன? COCH3. This is 4 times. Again CH2OH, Hக்கு பதிலா COCH3. இது பேரு குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட். குளுக்கோஸ் எஸ்டிக் ரியாக்ட் ஆனிச்சுன்னா குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட். சார் இந்த ரியாக்ஷன் நம்மளுக்கு என்ன விஷயத்தை ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளுக்கோஸ் contains 5 OH groups. டோட்டலா குளுக்கோஸ் மாலிகுல் எத்தனை OH குரூப் இருக்கு? 5 OH groups இருக்கு. ரைட்டுங்களா? இதுதான் நம்மளுக்கு இந்த ரியாக்ஷன் ப்ரூவ் பண்ணுது. எக்ஸாம்ல क्वेश्चन எப்படி எல்லாம் கேட்கலாம்? ஒன்னு ரியாக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் வித் அசிட்டிக் அன்ஹைட்ரைடு கேட்கலாம். how does glucose react with acetic anhydride கேட்கலாம். அப்படி இல்லைன்னா குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் கொடுத்து ஏரோ மார்க் மேல அசிட்டிக் அன்ஹைட்ரைடு வேர்டிங்காலவே இல்ல ஃபார்முலாவில எது இருந்தா ப்ராடக்ட்ல கொஸ்டின் மார்க் பண்ணா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ப்ராடக்டை எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? அப்படி இல்லைன்னா give the reaction of glucose with acetic anhydride அப்படின்னு கேட்கலாம். Then show that glucose contains 5 OH group னு கேட்கலாம். show that glucose contains 5 OH group அப்படின்னு கேட்கலாம். OH group பொசிஷன் பார்த்தீங்கன்னா it can be located by Fischer projection formula. ஜஸ்ட் இதை மென்ஷன் பண்ணா போதும். ரைட்டா? இதுக்கு பொசிஷன் ஆஃப் 5 OH group in glucose. அது எப்படி பண்ணலாம்? Fischer projection formulaல பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் மெத்தட் நீங்க ஜஸ்ட் எக்ஸாம்ல இந்த Fischer projection formula அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். தென் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும்? குளுக்கோஸ் CHO H CH OH C OH H C OH H CH2 OH. இதுல என்ன நல்லா இருக்கு? ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருக்கு, ஃபங்க்ஷனல் குரூப். 5 ஆல்கஹால் குரூப் இருக்கு. இந்த 5 ஆல்கஹால் குரூப்ல 4 alcohol secondary, this one is primary. ரைட்டுங்களா? வேற அசிமெட்ரிக் கார்பன் எத்தனை பாருங்க. இந்த கார்பன் பாருங்க 4 வேற குரூப், இந்த கார்பன்லயும் 4 வேற குரூப், இந்த கார்பன்லயும் 4 வேற குரூப். இந்த கார்பன் பாருங்க, it contain 4 different groups. அப்போ கார்பன் contain 4 different groups or atoms. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? அசிமெட்ரிக் கார்பன் சொல்லுவோம். இது அசிமெட்ரிக், இது அசிமெட்ரிக், இது அசிமெட்ரிக், இது அசிமெட்ரிக். அப்ப எத்தனை அசிமெட்ரிக் கார்பன் இருக்கு? குளுக்கோஸ் contain 4 asymmetric carbon. Then OH group, it contain 5 OH group. Out of 5, 4 secondary OH and 1 primary OH. இது ஐபிஎஸ் நேம் என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணலாமா? ஐபிஎஸ் நேம் என்னவா இருக்குன்னு பாருங்க. லாங்கஸ்ட் செயின் 6 கார்பன் ஆட்டம் இருக்கு. ஆல்டிஹைட் குரூப் இருக்கனால ஆல்டிஹைட் குரூப் உங்களுக்கு தெரியும். ஆல்டிஹைடோ கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்துச்சுன்னா டெர்மினல் குரூப்னு சொல்லுவோம். எண்ட்ல தான் இருக்கும். அதோட நம்பர் தான் எப்போதுமே 1 2 3 4 5 6. எங்கெல்லாம் OH குரூப் இருக்கு? எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட் கார்பன், இது எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? OH குரூப். ஏன்னா ஃபர்ஸ்ட் கார்பன் என்னவா இருக்கு?
ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கு. இது எல்லா கார்பன்லயும் OH குரூப் இருக்கு. therefore 2, 3, 4, 5, 6 மொத்தம் எத்தனை ஹைட்ராக்சி குரூப்? 5. பென்டா ஹைட்ராக்சி ஹெக்ஸனைல். ஸ்பேஸ் இல்லாதனால நான் கீழே எழுதிட்டேன், பட் நீங்க எழுதும்போது கண்டினியூஸா எழுதணும். பென்டா ஹைட்ராக்சி ஹெக்ஸனைல். This is the IUPAC name of the glucose. குளுக்கோஸோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா நம்ம பார்த்தாச்சு. குளுக்கோஸ் ஒரு ரியேஜெண்டோட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. அந்த ரியேஜெண்டோட ரியாக்ட் ஆகிற ஈக்குவேஷன்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறோம். ரைட்டுங்களா? எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு அதுவுமே பார்த்துட்டோம். அடுத்து அதில் எப்படி கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? ஒன்று ஈக்குவேஷன் தான் ஆன்சர், அப்படின்னா கீழே அதில் என்ன இன்ஃபர் பண்ணுறோமோ அதுதான் ஆன்சர். சரி, கொஸ்டின் என்ன கொஸ்டின் எல்லாம் கேட்டு போகலாம். அப்போ நம்மளுக்கு வந்து கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம ஆன்சர் பண்ணணும்னு நினச்சுன்னா அந்த பர்டிகுலர் ரியாக்ஷனோட ஈக்குவேஷன் எழுதிட்டு கீழே அதுல இருந்து இன்ஃபர் பண்ற விஷயத்த ரெண்டத்தையும் சேர்த்து எழுதிட்டா நம்ம கொஸ்டினை பார்க்காமலே ஆன்சர் பண்ணிக்கலாம், எந்த கொஸ்டின் கேட்டாலும். ரைட்டுங்களா? அந்த ரியேஜென்ட்டுக்குள்ள சூட்டபிள் அந்த ரியாக்ஷனை எழுதணும். அதுல இருந்து என்ன விஷயம் இன்ஃபர் பண்றோம்? கார்பன் ஆட்டம் ஸ்ட்ரைட் செயினா, இல்ல 5 OH குரூப் இருக்கா, இல்ல பிரைமரி ஆல்கஹால் குரூப் இருக்கா, இல்ல ஆல்டிஹைட் அல்லது கீட்டோனிக் குரூப் இருக்கா, இல்ல ஆல்டிஹைட் இருக்கு கீட்டோன் இல்ல அப்படின்ற அந்த விஷயத்தோட சேர்த்து எழுதும் போது உங்களுக்கு அது கம்ப்ளீட் ஆன்சரா மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஒரு 2-3 டைம் எழுதி பாருங்க. எக்ஸாம்ல எப்படி கேட்டாலும் நீங்க என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. வேற ஒரு டாபிக்ல உங்களை மீட் பண்றோம்.